அதாவது ஒரு சமூகம் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னா 2 துறையை சார்ந்தவர்கள் வந்து மிகச் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், மனசாட்சியோடு நடக்க வேண்டும். அவங்க தான் சமூகத்தை மாற்ற முடியும். ஆசிரியர் துறையும் காவல்துறையும் கிட்டத்தட்ட 50% மேல இருக்கிறவங்க அப்படி ஒரு சார்பில் தான் வந்துடுறாங்க. ஏன்னா அங்க போகும்போதே ஏதாவது அரசியல் கட்சியில் இருக்கிறாள் அங்க போய் தன்னோட சோப்புல இதை வச்சுட்டு நிற்பார். இத்தனை மணி நேரத்துக்குள்ள ஒரு விசாரணைக்காக ஒருத்தரை உள்ள வைக்க கூடாது சட்டம். அப்ப அவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டு நீங்க என்ன பண்ணணும், ரிமாண்ட் பண்ணிடுற. அதுக்காக தானே செக் அண்ட் பேலன்ஸ், அதுக்கு தானே வந்து இந்த சட்டம் எல்லாம் இருக்கு. அது இல்லாம விசாரணை நடத்தக்கூடாதுங்கிறதே இந்த இதுக்கு தான். இதை மீறி தானே இன்னைக்கு வந்து நீங்க போய் முன்னாடி போய் வேகமா பட்டா கொடுக்குறீங்க, இடத்துக்கு பட்டா கொடுக்குறீங்க, அரசு வேலையை கொடுக்குறீங்க, எல்லாமே இன்னைக்கு போய் நீங்க என்ன செஞ்ச பாவத்துக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும். அது இந்த வழக்குல மட்டும் இல்ல, எந்த வழக்குலயுமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் கேட்கறது இல்ல. ஒரு பொதுமக்கள் போனா அவங்கள பாக்குறதெல்லாம் அவங்களுக்கு செகண்டரி தான். அவங்க மேல்மட்ட கூட்டங்கள், மேல்மட்ட அதிகாரங்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொகுதியில கீழ்நிலை மக்களோட வாங்க, வந்து இருங்க, வாழுங்க. அப்ப தெரியும். நீங்க என்னைக்கோ சொன்னே போறது பரிசு நான் கொண்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டது. இது ஒரு தலைவருக்கு அழகா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவனுக்கு நீங்க பரிசு கொடுத்து என்ன அந்த அந்த அதில் இருக்கிற ஓட்டை நீங்க கேப்சர் பண்ணுங்கிறத தவிர வேற என்ன உங்களோட இருக்க முடியும்? திருப்புவனம் விஷயம் அந்த கிட்டத்தட்ட அது கஸ்டடியல் டெத்துன்னு சொல்ல முடியாது, இல்லீகல் கஸ்டடி டெத் அப்படின்னு சொல்லணும். இந்த கேஸ் எப்படி பாக்குறீங்க மேம்? ஏன்னா அபிஷியலா ஃபர்ஸ்ட் வந்து வெறும் வாய்வழி கொடுக்கப்பட்ட புகார் தான், அதுல இவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுக்கிறது, ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து ரீசன்ட் டைம்ல இவ்வளவு பெரிய ஹார்டான ஒரு ஃபேஸ் வந்து காட்டினது இல்லை. ஏன்னா அவ்வளவு கொந்தளிச்சு. ஏன்னா அந்த உடற்கூறாய்வு அறிக்கையை பார்த்தப்பயே நீதிபதிகளை காட்ட மாட்டாங்க. ஏன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிவாங்காத இடமே கிடையாது அப்படின்னு. இந்த அளவுக்கு தமிழக காவல்துறை கிட்டத்தட்ட அத்துமீறி நடந்திருக்கு. அதுக்கான தண்டனை வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஆரம்ப கல்வி வேலையில் இருக்காங்க. இதை நீங்க ஒரு அட்வொகேட்டா எப்படி பாக்குறீங்க? அதாங்க ஒண்ணு பண்ணுனா இப்படி பண்றது. இப்போ சொல்றேன் இல்லையா, அந்த அரசு அதிகாரிகளோ இல்ல அந்த அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய காவல்துறை, குறிப்பா காவல்துறையோ ஒன்னும் பண்ண இப்படி பண்றது இல்ல, நான் பண்ணவே மாட்டேன் இருக்கிறது. இதுல 2-3 விஷயம். இதுல வந்து நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க நியூட்ரலா தான் இருக்கு. உங்களுடைய வேலை என்னவோ அதை சரியா செய்யணுங்கிற இடத்துக்கு வரணும். நான் இதுல மறுபடியும் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு மறுபடியும் இந்த சப்ஜெக்ட் வரேன். அதாவது ஒரு சமூகம் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னா 2 துறை இல்ல அந்த 2 துறையை சார்ந்தவர்கள் வந்து மிகச் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், மனசாட்சியோடு நடக்க வேண்டும். அவங்க தான் சமூகத்தை மாற்ற முடியும். அது 2 நான் சொல்றது ஆசிரியர் துறை. அதுவும் வந்து இந்த பிரைமரி ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படக்கூடிய அந்த ஆசிரியர் துறையும் காவல்துறையும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் வந்து மொத்த மக்களுக்குமே உதாரணமா இருந்து அவங்கள கிரியேட் பண்றவங்க. இவங்க 2 பேர் அவங்க கிரியேட் பண்றாங்க, இவங்க பாதுகாக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குல்ல, இதுல வந்து ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் தான் கொடுக்குறாங்க. காவல்துறையில கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு பாவம் சிரமப்படுறவங்கள தான் நான் பாக்குறேன். சரி, அப்ப இவங்களுடைய பிரச்சனை இவங்களுக்கு முதல்ல வந்து நல்ல பயிற்சி கொடுக்கணும், தரமான பயிற்சி கொடுக்கணும். இங்க வந்து இது ஷார்டேஜ் இல்லாத அளவுக்கு. இப்ப காவல்துறையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் தேவைப்படுறோம்னா 30 பேர் தான். 70 பேர் ஷார்டேஜ்ல எப்படி வேலை செய்ய முடியும்? அந்த அதிகாரிகள் வேலை செய்ய முடியும்? அந்த ஷார்டேஜ் இல்லாம நிவர்த்தி பண்றதுக்கு, அதற்கப்புறம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அடிப்படையில் நல்லவங்களா தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பற்றாக்குறை. ஏன்னா இப்ப நீங்க ஒரு மந்திரியா இருக்கிறவங்க, நான் கேட்கிற ஒரு ஏழை மந்திரியை இன்னைக்கு பார்க்க முடியுதா? இல்ல ஏழை அரசியல் தலைவர்களை பார்க்க முடியுதான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் எப்படியோ பண நிறைவு வந்துடுது. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒண்ணு இதுக்கு இப்ப நீங்க இவங்க இந்த அரசு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க அதுக்குள்ளதான் வாழணும். அரசு வேலையை வந்து நீங்க முற்றிலுமா நீக்க முடியாது. அப்படி வந்தனா அவங்களுக்கான தேவைகளை நீங்க ஒரு நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கான குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 80% எதிர்பார்க்கலாம். அவங்க லஞ்ச லாவண்யத்துக்கு போக மாட்டாங்க, டயர்டாகி உட்கார மாட்டாங்க. சரி, எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நான் சரியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த காவல்துறையில வந்து வெறுப்பா இருக்கிறதோ இல்ல ஒன்று வந்து அவங்க விசாரணை வந்து ரொம்ப நடுநிலைமை நோக்கில் நான் விசாரிச்சு இப்படி கொடுக்குறேங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காவல்துறைக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த காவல் விசாரணை அதிகாரி வந்து
ஏதோ ஒரு சார்பில் தான் கிட்டத்தட்ட 50% மேல இருக்கிறவங்க அப்படி ஒரு சார்பில் தான் வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே போகும்போதே ஏதாவது அரசியல் கட்சியில் இருக்கிறாள் அங்கே போய் தன்னோட சோப்பில் இதை வச்சுட்டு நிற்பார். ஓகே, பொதுவா நடக்கிறது இல்ல. இந்த கட்சியில இருந்து அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அது அங்க நடக்கிறதே என்ன, இங்க இருந்து இங்க சொல்ற கண்டிப்பா உள்ளூருக்குள்ள இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது ஒரு அதிகாரிகளோட என்கொயரி ஆபீசரோட கடமை வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி வந்து பல கோணத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு கேஸ் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய வந்துடுது. ஸோ அப்பவே வந்து அவங்க எந்த சார்பில் அப்படிங்கிற எவ்வளோதான் நடுநிலையா இது பண்ணாலும் எங்கேயோ ஒரு பக்கம் ஒப்ளைஜ் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம் நிறைய இதில் போயிட்டு இருக்கும் போது. ஸோ அதற்கப்புறம் வந்து உயர் அதிகாரி, அப்போ அந்த உயர் அதிகாரி சொல்லும்போது அதுக்கு எப்படி போட்டுக்கிறது. அதனால வந்து இந்த வழக்கில் வந்து அந்த அதிகாரிக்கு ஏன் அப்படி ஒரு நீங்கள் அதிகாரி உங்களுக்கு தெரியும் இத்தனை மணி நேரத்துக்குள்ள ஒரு விசாரணைக்காக ஒருத்தரை உள்ள வைக்கக்கூடாது சட்டம். அப்போ அவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரிமாண்ட் பண்ணிடுறோம். அதுக்காக தானே செக் அண்ட் பேலன்ஸ், அதுக்கு தானே வந்து இந்த சட்டமெல்லாம் இருக்கு. நீங்கள் கைது சென்ற இவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்கள் ரிமாண்ட் பண்ணிடணுங்கிறது இதுக்கு தான் இருக்கு. அது இல்லாமல் விசாரணை நடத்தக்கூடாதுங்கிறதே இந்த இதுக்கு தான். இதை மீறி தானே. அதாவது எப்படின்னா இந்த பலன்கள் வந்து ஒன்று யாராவது வந்து இந்த பெரிய அரசியல்வாதி இல்லை பெரிய பணம் படைத்தவர் அல்லது வந்து ஒரு பெரிய இவங்க யார் உயர் அதிகாரிகள் இவங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை நடக்கும்னா இதான் பண்றாங்க. சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் சரியா பண்ணுங்க. அதுதான் இந்த திரிபுவனம் கேஸ்லயும் நடந்தது. ஒரு திருநாள பாவ ஏழையா இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து நீங்க போய் முன்னாடி போய் வேகமா பட்டா கொடுக்குறீங்க, இடத்துக்கு பட்டா கொடுக்குறீங்க, அரசு வேலையை கொடுக்குறீங்க, எல்லாமே இன்னைக்கு போய் நீங்க என்ன செஞ்ச பாவத்துக்கு கழுவிக்கிறது அப்படிங்கிற இதுவா நடந்த தவறுங்கிறது மிக மிக பெரிய தவறு. இதெல்லாம் வந்து யாரும் அதை ஏத்துக்கிட்டு போக முடியாது. இது தவறுக்காக நான் இதை பண்ணிட்டேன் அதனால சரியா போச்சுன்னு சொல்ற அளவுக்கான தவறு இல்லை. அதே மாதிரி ரித்தன்யாவதையும் நான் அப்படிதான் பார்ப்பேன். நீங்கள் வந்து இது போல எத்தனையோ நடக்கிறதுக்கு வந்து இதுவரையும் உங்களுடைய ஒரு இந்த தன்மை தான், நீங்க சரியா அரசை நடத்தாத தன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை மேம், இப்போ இவரு அந்த இளைஞர் அஜித்குமார் அவர் இறந்தது கிட்டத்தட்ட அவங்க வாய்மொழி புகாராக தான் கொடுக்குறாங்க. ஆனால் எதுவுமே சிஎஸ்ஆர் இல்லை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, தூக்கிட்டு போகிறாங்க, தோட்டத்தில் வச்சு அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வச்சு தாக்குறாங்க. கூட அவங்க தம்பியும் இருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அலறல் சத்தம் வெளியே கேட்டதெல்லாம் வியாபாரிகள், இந்த தெருவோர வியாபாரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்படி போலீஸ் வந்து ஃபுல் டேக் ஓவர் பண்ணலாமா? ஏன்னா இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கோட்டையில் வேலை செஞ்ச ஒரு ஆள் முக்கியமான ஆபீசர் சொல்லி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இப்படி எல்லாம் போச்சு அப்படின்னு நிறைய வாதங்கள், நிறைய இங்க தகவல்களும் உலாவுதில்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு சாதாரண பெண் இன்னைக்கு காலையில இருந்து அவங்க மேலேயே வந்து நிறைய குற்றச்சாட்டு இவங்க மேலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? முதல்ல வந்து இந்த புகார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்ணோம்னா, புகார் கொடுத்தவங்களுக்கு ஒரு ரசீது கொடுத்துடணும். சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. காவல் நிலையத்தில் முதல்ல அதை கொடுக்கறது இல்லை. அது வந்து எப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா, அதனாலதான் வக்கீல் யாருக்கிட்டவாவது போயிட்டா உடனே நீ போய் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிடுவாங்க. விவரம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமா கொஞ்சம் போய் பண்ணுவாங்கங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பாங்க, மீதி யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுலயுமே இப்ப நான் சொல்றேன், ஒரு வழக்கறிஞரா இருந்தேன், நான் ஒரு ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அதை விட கொஞ்சம் நெஞ்சம் மேல போறவங்களுக்கு கூட கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நான் அதுக்கு சொன்னது கூட வந்து யார் வந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு ஒரு ஷீட் எடுத்துட்டு போற மாதிரியாவது வைக்க வேண்டியதானே, எத்தனை கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லி. நீங்க தான் அதை பதிஞ்சு நீங்க அது இல்லாம நீங்க போய் புகார் கொடுக்க போனீங்கன்னா அங்க ரைட்டர் ஒருத்தர் இருப்பாரு, பல வந்து கான்ஸ்டபிள், நிறைய போலீஸ் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அது இல்லாம சின்ன சின்ன வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் செய்யறவங்க இருப்பாங்க. இப்ப இதுல ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ இருந்தா மட்டும்தான் அவங்க வந்தா விசாரிப்பாங்க, அவங்க எங்க போயிருந்தாலும். மீதி இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன அவசரமா என்ன கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க பல இத்தனை மக்கள்ல வந்து எந்த உணர்வுல வர்றாங்க என்ன அப்படிங்கறது கேட்கறது, அதுக்கான வாய்ப்பு எல்லாம் அந்த இடத்துல இல்ல, காவல்துறையில இல்ல. நான் வந்து இதை ஒருத்தர் அக்யூசேஷன்ல இந்த சிஸ்டம் இப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்காக வரேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆர் கொடுக்கணும். அது இந்த வழக்குல மட்டும் இல்ல, எந்த வழக்குலயுமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் கேட்கறது இல்ல. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து விசாரணை, பிரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணணும். ஸோ அதுக்கு லலிதகுமாரின்னு ஒரு வழக்கே இருக்கு, அதை தான் இந்த மாதிரி விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, லலிதகுமாரி வழக்குன்னே சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்கொயரி பண்ணணும், எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கேட்டு. ஒரு அதில் முகாந்திரம் இருந்தது,
பிரைமரி எவிடன்சஸ் இருக்குது, ஒரு குற்றம் செயல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது வந்து நீங்க ஃபைல் ஒரு வந்து நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரம் விசாரணைங்கிறது என்ன? நீங்க போய் 10-20 பேர்த்தையும் விசாரிக்க முடியும். முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் வரேன்னா என்ன தான் விசாரிப்பீங்க. முதல் விசாரணை எங்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கும். அப்ப என்கிட்ட நீங்க கேட்கும் போதே நான் சொல்லக்கூடிய முதல் விஷயத்தை வச்சுட்டு இதுல கனெக்ட் யார் யார் இருப்பாங்க, எங்கெங்க விசாரிக்கணுங்கிறது ஒரு விசாரணை அதிகாரிக்கெல்லாம் ஈஸியா தெரிஞ்சிடும். அப்ப அவ்வளவுதான். அந்த 2-3 சப்ஜெக்ட் அங்க வரக்கூடியவங்க அதை விசாரிச்சாலே முகாந்திரம் இருந்திருக்குமா இல்லையா, நடந்திருக்குமா இல்லையா தெரியும். இதை தெரிஞ்ச உடனே உங்களுக்கு முதல் தகவல் இருக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா அரெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. அது அவங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், பெயிலபிள்னு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால எஃப்ஐஆர் போடுறது ஒன்றும் பெருசு கிடையாது. குற்றம் நடந்திருக்கு எஃப்ஐஆர் போட வேண்டியதானே. குற்றம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் இவங்க போட மாட்டாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டா அவங்களுக்கு வேலை அதிகம். எஃப்ஐஆர் போட்டா உடனே விட்னஸ் கூப்பிடணும், என்கொயரி பண்ணணும், கோர்ட்டுக்கு அனுப்பணும், கேஸ் அதுக்கப்புறம் பக்காவா என்கொயரி பண்ணிருக்கணும். வேலை பயங்கர வேலை. ஸோ முடிச்சுட்டேன்னு வைங்க, தான் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஸ்டேஷன்ல ஒரு மாசத்துக்கு 50 கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா 5 கம்ப்ளைண்ட் கூட எஃப்ஐஆர் ஆகாது. எல்லாமே பேசி அனுப்பி எல்லாமே பேசி போயிட்டு வா. ஏன்னா எங்க வேலை செய்யறதீங்க, பட் அவங்களுக்கும் வேலை செய்ய முடியாத நிலைமை. சோ இதுதான் சிஸ்டம். அத சொல்ல வரேன் நான். ஓகே புரியுது. அவங்களுக்கும் வந்து ஷார்ட்டேஜ் ஆட்கள் ஆமா எல்லாம் பல விஷயத்தினால வந்து அதனால தான் சொல்றேன், அரசு இதை அணுகாத வரைக்கும் இது வந்து மக்கள் பிரச்சனை, இந்த குறிப்பா இந்த துறையின சீரிய முறையில இருக்கணும் அப்படிங்கறத அணுகாத வரைக்கும் அது சிரமம் தான். சோ அப்போ அங்க வந்து போட மாட்டாங்க. கம்ப்ளைண்ட்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணும், முதல் தகவல் இருக்கையில கிரைம் இருக்குதுன்னு முகாந்திரம் இருந்துச்சுன்னா நீ போட்டணும். அது வாய்மொழியா கண்டுபிடி. பெண்களுக்கே குற்றத்துக்கு நான் சொல்றது, அவன் வந்து உன வாயில பொம்பளை அசிங்கமா பேசினா விட்டுட்டே இருக்கிறது. அப்புறம் அவன் அடுத்த லெவலுக்கு போறான். அப்ப கூட என்ன 3 மாசம் தானே 5 மாசம் தானே எவன் பயப்படுவான். இப்பதான் எல்லாம் போயிட்டு நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம். எங்களுக்கு என்ன அப்படிங்கிற நிலைமை ஆகி போயிடுச்சு இல்லையா. நிறைய குற்ற செயல் செய்யறவங்களுக்கு அதை பத்தின பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு இல்லையா. சோ அப்ப அந்த முதல் தகவல் அறிக்கை போட மாட்டாங்க. அது இல்லாம அதுவே முதல்ல அவங்க பண்ற குற்றம், அதை கேட்கறதுக்கு யாரு முடியும். அது இல்லாம இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு விசாரணைக்கு யாரையாவது விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தா எவ்வளவு நேரம் வச்சிருக்கலாம், 12 மணி நேரம் 24 மணி நேரம் அந்த அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க கைது செய்ய விசாரணை அதுக்கு மேல தேவைன்னா நீங்க எஃப்ஐஆர் போடணும், ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து அவங்க பெயில்னு போவாங்க. அப்புறம் வேணா நீங்க ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கணும், நீங்க விசாரிக்கணும்னா இல்ல போய் விசாரிக்கணும். அவங்க விசாரணை முறை கரெக்ட் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, காவல் அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எஸ்பி வரைக்கும் அவங்க தானே. ஸோ இப்போ கீழே என் ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் செஞ்சுட்டான்னா நான் ஜூனியர் செஞ்சேன்னு சொல்ல முடியாதே. ஸோ அதனால மேலே வரைக்கும் டைரக்டர் ஜெனரல் வரைக்கும், ஹோம் மினிஸ்டர், ஹோம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும், சிஎம் வரைக்கும் வந்து எல்லாரும் அதுக்கு பொறுப்பேற்று தான் ஆகணும். ஈவன் ஒரு சிறு மனிதனுக்கு கூடிய குறை கூட. அதனால அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது இப்ப இவங்க இது எதையுமே ஃபாலோ பண்ணல, ஒன்னும் கூட ஃபாலோ பண்ணல. அப்ப எதற்காக இப்ப வெறும் வந்து அவங்களுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இது மட்டும் இல்லாம அதை பண்ணாம இந்த ஒரு வழக்குலயாவது முழுவதுமாக தீர்வு காண வரைக்கும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு. இப்ப அவங்க மேல வழக்கு பதிவா இருக்கணும் இந்த நேரம். வழக்கு பதிவாகி அந்த வழக்கு விசாரணை ஆரம்பிச்சு இந்த வழக்கு இன்னும் நீங்க ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கலன்னா இப்ப கண்டிப்பா டிஜிட்டல் எவிடன்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. போன் யாராருக்கு பேசியிருப்பாங்க, வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குமா, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருப்பாங்களா, இல்ல போன் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிற விஷயத்த எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஈஸியா எடுக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப அதையெல்லாம் எடுத்தாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால அவங்க நினைச்சா, அரசு நினைச்சா அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ள. இன்னைக்கு நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது, மாவட்ட நீதிபதி போயிருக்காரு, விசாரணைக்கு போயிருக்கிறாரு. ஸோ அதனால அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல வந்து நீதிபதியும் நீதித்துறையும் உள்ள போனாதான் ஓரளவுக்கு ஏனும் சரி பண்ணக்கூடிய நிலைமையில இன்னைக்கு அரசு இருக்குதுங்கிறதே. அரசு வந்து இப்படி நிலைமையில் இருக்கணும், அரசு தன்னை பரிசோதிச்சுக்கணும். இந்த சிஸ்டம் வந்து எந்த அரசு வந்தாலும் நான் சொல்றது, இதுக்காக வந்து நாளைக்கு அதிமுகவோ இல்ல அதர் சார்ந்த கூட்டணி வந்துச்சுனால நல்லா இருக்குதுன்னு நான் சொல்ல, இவங்க இப்படி யாரு வந்தாலும் இப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா இதை ஏன் கேட்டேன்னா மேம், இப்போ நீங்கள் சொன்ன பதில இருந்து கிட்டத்தட்ட போன தடவை இந்த லாக்டவுன் டைமில் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு இருக்கும்போது வந்து சாத்தான் குளத்தில் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்பா பையன் அவங்க 2 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு இவங்க ஆப்போசிட்ல எதிர்கட்சியா இருக்கும்போது அறிக்கையில விட்டாங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் போய் நேரில் பார்த்துட்டு வந்தாரு, கனிமொழி அவங்க 25 லட்சம் ரூபாய் பணம்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அப்பையும் வந்து அது நடந்தது. இப்பயும் வந்து இந்த கஸ்டடி கிட்டத்தட்ட அந்த டெத் நடக்குது. இப்ப இதுல இருந்து முதல்வர் வந்து சரியான
அப்ப இருந்தது, ஏன்னா அப்ப இருந்தது தான் இப்பயும் இருக்கு. கிட்டத்தட்ட பாடம் கத்துக்கலையோ அப்படிங்கிறதும் நிறைய தகவல் உலாவுதில்ல. அதை எப்படி பாக்குறீங்க? பாடம் கத்துக்கிறதுங்கிற தாண்டி வந்து நீங்க எப்படி கண்காணிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே. இப்போ ஒரு உதவியாளர் பத்தல அப்படிங்கிறதுக்கு தான் முதலமைச்சருக்கு கீழே 4 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் உதவியாளர்களை நியமிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன், ஒரு காவல்துறை அணுகிறதுக்கு எதுக்கு போனாலும் ஒரு பொதுமக்கள் போனா அவங்கள பாக்குறதெல்லாம் அவங்களுக்கு செகண்டரி தான். எதுக்கு போனாலும் அவங்க மேல்மட்ட கூட்டங்கள், மேல்மட்ட அதிகாரங்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, அது அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எவ்வளவு தூரம் நீங்க அதை பாக்குறீங்களோ அதே அளவு நீங்க இதை பார்க்கணும். சட்டம், நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ ஒரு கிரைமுக்கோ இல்லை வேற எதுக்காவது நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போனோம்னா அவங்களோட இது பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு எனக்கு கரெக்டா இருக்கணும். எவனா அடிச்சு கூடாது, ரோட்ல பிரச்சனை 2 பேர் அடிச்சுட்டா 2 பேருக்கு மேலேயே ஃபேர் போடு, ஸோ தட் ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும், ஒரு ஒழுங்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறதான் அவங்க வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழி. பட் இதை தான் நீங்க வந்து எத்தனை வருஷமா கடைபிடிக்கிறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச 35 வருஷம் 40 வருஷம், அதுக்கு முன்னாடி 60 வருஷம் 70 வருஷமா ஆட்சி நடக்குது. இப்ப இதையே கடைபிடிச்சிட்டு வர்றதுல தான் ஒன்றும் சரி இல்லையே. அப்ப இதை மாற்றத்துக்கு நீங்க என்ன வழி வகை பண்ணுவீங்க? அப்போ நீங்க முதல்ல வந்து சாத்தான்குளம் நடந்தப்பவும் இதுவும் இதுதான். அப்போ உயர் அதிகாரிகள் உங்களுடைய மேல்மட்ட விஷயங்களை கவனிச்சு உங்களுக்கு மேல்மட்ட ரிப்போர்ட்டிங் மட்டும் சரியில்லை, கீழே இருக்கிறவங்க கிட்ட அதே அளவுக்கான சுமூகமான நல்ல நட்பான அணுகுமுறை என்ன நடக்குதுங்கிறதும் நல்ல தன்மையோட நடக்குதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க வந்து ஒரு பக்கம் தான் இதை வந்து அவங்களும் பார்க்க மாட்டாங்க, இவங்களும் பார்க்க. வந்தா பிரைம் மினிஸ்டர் பந்தோபஸ்து இருக்குதா, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இந்த மினிஸ்டர்ஸ் யார் வந்தாலும் அவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்தாச்சு, அதுதான் அவங்க வேலை. ஓகே, வந்த எல்லாம் நல்லா நடந்துருச்சு, அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக நினைச்சு, அரசியல் கூட்சி நடந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் சிறப்பாக பண்ணியாச்சு, அவ்வளவுதானே தவிர இங்க மக்களுக்கு தேவையானதை கவனிப்பதற்கான அரசாய் இதுவரை இருக்கக்கூடிய அரசு இல்லவே இல்லை. இந்த பணம்பத்துல அது இது பலதெல்லாம் சொல்லுவாங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப எனக்கு ஒரு சில விஷயம் கிடைக்குதுன்னு வைங்க, அந்த விஷயத்தை வச்சு நான் வந்து அந்த விஷயத்துல இருந்து நான் எப்படி நல்லா பண்றேன் அப்படின்னு தான் பார்க்கணும் தவிர எனக்கு கிடைக்கிறீங்களதே சொல்லிட்டு இருக்கிறதுனா அது எம்எல் இருக்கிற குறையா இல்ல கொடுக்கப்படாத குறையா அப்படிங்கிறது. ஸோ கிடைச்சதை வச்சு நம்ம என்ன பண்ணணுங்கிறது ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி நான் தான் சொல்றேனே, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கீழ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அடிநிலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களை விட்டு வெகு தூரத்துல செஞ்சுட்டாங்க. அவங்க கீழ் வருவதற்காக எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் தலைமையும் எதுவுமே செய்யறதில்லை. நீங்கள் இந்த இடத்துல தான் வாழணும், உங்க நிலைமை இப்படிதான் இருக்கணுங்க கூடிய அரசியல் கட்சிகள் இருந்தால்தான் இந்த சாதாரண மக்களும், இப்போ வெளிநாட்டுலாம் சொல்றோம் பாத்தீங்களா, பிரைம் மினிஸ்டரும் சரி இதுல மெட்ரோ ரயில்ல போனாரு, நாங்களும் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு போறோம். பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன, ஆமா நீ கூட வி ரெஸ்பெக்ட் மியூச்சுவலி, நாங்க 2 பேரும் ஒருத்தர் மதிப்பதுங்கிறது மதிப்பு பரிமாற்றம் பண்ணிக்கணும், ஆனா எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பில்லாத ஒரு நிலைக்கு அரசியல் இப்பொழுது வந்துருச்சு. அதை மாற்றணும்னா ஒரு பெரிய மாற்றம் தேவை. அது மாதிரி அது கீழ்நிலையில் மக்களை அணுக வேண்டும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாவட்ட எஸ்பிக்கே வந்து இந்த தகவலை தெரிவிக்காம தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னும் நிறைய பேர் சொல்ல கேட்க முடியுது. கிட்டத்தட்ட தமிழக அரசு வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்து போன்ல பேசுறாரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா எதிர்கட்சிகளோ கூட்டணியில இருந்தா கூட இந்த கட்சிகள் எல்லாரும் வந்து அங்க போய் நிக்கணும், பேசணும், பார்க்கணும், இல்ல அதை பத்தி ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறதானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா எதிர்கட்சிகள் வந்து இங்க சரியா செயல்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஆமா, அது எதிர்கட்சிகள் வந்து செயல்படலன்னு இதுக்கு அப்புறம் நேத்துதான் மைலேஜ் எடுத்திருக்காங்க. அதான் இது எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்கு தாங்க. விஜய் வந்து நான் தான் சொல்றேன் திருப்பி, ஏன்னா விஜய் பத்தி நான் ஏன் அதிகமா பேசினா, புதிதாக வரக்கூடிய அரசியல்வாதி நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி கேட்ட இடத்துக்கு போய் பாக்குறது இல்ல, ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு நீங்க வரணும். நீங்க ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொகுதியில கீழ்நிலை மக்களோட வாங்க, வந்து இருங்க, வாழுங்க, அப்ப தெரியும். நீங்க என்னைக்கோ சொன்னே போறது பரிசு நான் கொண்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டது, இது ஒரு தலைவருக்கு அழகா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவனுக்கு நீங்க பரிசு கொடுத்து என்ன அந்த அதில் இருக்கிற ஓட்டை நீங்க கேப்சர் பண்ணுங்கிறத தவிர வேற என்ன உங்களோட இருக்க முடியும்? இவருக்கு வந்து எடப்பாடி பேசினது அவங்க அப்ஜெக்ஷன் இல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றது, ஒரு மறுபடியும் வந்து ஒரு அரசியல் மைலேஜ் எடுத்துக்கிறதுக்காக தான் நடக்குதே தவிர
உண்மையான மாற்றங்கள் நிகழ வேண்டும், உண்மையா என்ன நடக்கணும் அப்படிங்கறத பத்தி வந்து யாரும் சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லை. அவங்க இதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க, பணத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால மக்களை பத்திய நினைவெல்லாம் அவங்களுக்கு வராது. அப்படி இருக்கிறவங்க கிட்ட அவங்க பேசவும் மாட்டாங்க. எஸ்பிக்கு தெரியாதுன்னு சொல்றது இல்லையா, ஒண்ணு அந்த எஸ்பி வந்து உண்மையாவே எப்பவுமே அந்த மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்காத எஸ்பியா இருந்திருக்கணும். இப்படி ஒரு விஷயம் அந்த எஸ்பிக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, எஸ்பி தான் முக்கிய இதுக்குள்ள. நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் சொன்னாலும் கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரையோ சொன்னாலும் இதுல மிக முக்கிய புள்ளியா இருக்கிறது வந்து எஸ்பி தான். மாவட்டத்துக்கே அவர் தானே இல்ல, ஹெட்டுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. நீங்க எல்லா இடத்துலயும் ஐஎஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு போலீஸ்க்கே தெரியாம கண்காணிக்கிறதுக்கு. சோ அப்ப இவங்களோட ரிப்போர்ட் கூட உங்களுக்கு வர இல்லாத அளவுக்கு ஒரு எஸ்ஐ எஸ்பிக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கும்னா, அல்லது ஒண்ணு அவர் சம்பந்தப்பட்டு தான் நடந்திருக்கணும். இது இல்லன்னா அவர் வந்து எப்பவுமே செயல்படாத ஆளா இருந்திருக்கணும். இதெல்லாம் விசாரணை பண்ணாதான் தெரியும். ஓகே 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 அதான் மேம். ஏன்னா இந்த மாதிரி இப்ப சமூக நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சி வழக்காகட்டும், இப்போ இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த வழக்காகட்டும், இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் இடையூறு வரும்போது மட்டும்தான். நீதிமன்ற இடையூறு பண்ணல இந்த அளவு கூட வராது. இன்னைக்கு வந்து போய் பட்டா கொடுக்கறது, வேலை கொடுக்கறது, இதெல்லாம் கூட நடக்காது. நீதிமன்ற இடையூறு இருக்கு மேம். ஏன்னா இந்த பிரச்சனை இந்த விஷயம் நடந்துருச்சு, இது எல்லாமே ஓகே. ஆனா இன்னைக்கு போய் பட்டா கொடுக்குறாங்க, இதுவுமே வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, அதான் சொல்றேனே நான், இதை வந்து எதுனாலையும் இவங்க நிவர்த்தி பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு போகஸ். இத வந்து நீங்க என்னன்னா இப்ப எல்லாம் மறைக்கிறதுக்கு, இப்ப இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல அரசுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க, அங்க வேண்டியவங்களா இருப்பாங்க. இவங்களெல்லாம் மறைச்சு கரைச்சு காப்பாத்தி சரி பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போறது தானே தவிர, இது முழுமையா சரி செய்யறதுக்கு வந்து இந்த பட்டா கொடுக்கறது இது கொடுக்கறதெல்லாம் வந்து நடக்காது. பட் ஏழையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏழைக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்க? ஒண்ணுமே இல்லையே. ஏழையா இருக்கிறவங்க ஏதோ நம்மளுக்கு இதுல இருந்து கொஞ்சம், அது கூட பட்டா கூட இடமே இல்லாதவங்க அப்படின்னா பாத்துங்க என்ன பண்ண முடியும்? வாழ்றதுக்கு கூட இடமே இல்லாதவங்க எதை வச்சு போராட முடியும்? எதை வச்சு இருக்க முடியும்? ஸோ அதான் இதை கொடுத்துட்டா சரின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப நான் என்ன கேட்பேன்னா, அப்ப இந்த ஒரு மாசம் 2 மாசத்துலயே இது வரைக்கும் எட்டமே இல்லாதவங்க அத்தனை பேருக்கும் நாங்க 2 மாசத்துல நகர்த்தி காமிக்கிற எல்லாத்துக்கும் பட்டா கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா உண்மையாவே நான் மாற்ற நினைக்கிறாங்கன்னு நினைப்பேன். அரசு வேலை இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மை கொடுமையால் தவிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப வேலை வாய்ப்பின்மை நாங்க இத்தனை நாள் இவ்வளவு சரி பண்ணுவோம், இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு டேட்டாவோட கொடுத்தாங்கன்னா, அப்பவும் வந்து சரி இவங்க இதுல இருந்து பாடம் கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது இல்லாம சும்மா அந்த குடும்பத்துக்கு எல்லாம் போறதுங்கிறது, அதுக்கு மட்டும் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு கண்மூடி எல்லாத்தையுமே பூசி மொழுகக்கூடிய ஒரு விஷயம் தான். இறுதியா ஒரு கேள்வி மேம், இப்ப அந்த 6 காவல்துறை அதிகாரிகள் யார் கஸ்டடியில் எடுத்து பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்களே, இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் மேம்? ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டா அவங்களுக்கு அதுக்கேற்ற இதெல்லாம் கிடைக்கும்ல, இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்? இவங்களுக்கு வந்து லைஃப் கிடைக்கிறதுக்கு, வாழ்நாள் தண்டனை கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா. ஒரு விசாரணையில வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆச்சுன்னா அந்த தண்டனை தான் கிடைக்கும். ஓகே. இல்லை மேம், அதான் இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி.